வணக்கம், வெல்கம் டு PowerPangu. இந்த வீடியோவில் ஆப்ஷன் செயின் டேட்டா யூஸ் பண்ணி இன்ட்ராடேக்கு டைரக்ஷனல் பையிங் அண்ட் செல்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட அக்யூரசி பார்த்திங்கன்னா ஒரு 80 to 90% வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்கும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஷன் செயின் லைவாக எடுத்து எப்படி ஓஐ கான்ட்ராக்ட்ஸ் சேஞ்ச் ஆகுது இதாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே தான் நம்ம ஆப்ஷன் செயின் ரீட் பண்ணவே ஆரம்பிப்போம். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இன்னும் பையிங் விட உங்களுக்கு இது செல்லிங்கில் நல்லா டிகே வந்துட்டு கேப்சர் பண்ணலாம். ஃபார் ஓடிஎம் செல் பண்ணி ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் நம்ம ஸ்ட்ராடல் எடுப்போம். ஸ்ட்ராடலில் சில டைம் பார்த்திங்கன்னா என்ன டேரெக்ஷன்னு தெரியாமல் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆனால் ப்ராப்ளம் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குற முன்னாடி இந்த டாப்பிக்கில் என்னென்ன கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துங்க. எப்படி ஆப்ஷன் செயினை ரீட் பண்ணுறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, மார்க்கெட் டைரக்ஷனை மெயினாக டைரக்ஷனல் ட்ரேட்ஸ்க்காக பையிங் அண்ட் செல்லிங் ஆப்ஷன்ஸில் மெயினாக இண்டெக்ஸ் லைக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி நம்ம டைரக்ஷனல் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பெரிய பிளேயர்ஸோட பொசிஷன்ஸு, ஆப்ரேட்டர்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாம் எங்கெங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த ஆப்ஷன் செயின் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் புட்கால் ரேஷியோ யூஸ் பண்ணி பேரிஷாக இருக்கா புல்லிஷாக இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துக்கலாம். மெயினாக இன்ட்ராடே ட்ரேட்ஸ்க்கு இது பண்ணலாம். ஓவர் நைட்டில் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருனாலையும் சொல்ல முடியாது. அதனால் இன்ட்ராடேக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம மார்னிங் 9:15 போனோமா 3:30 க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோமா அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெயினான உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செயின் போய்க்கிறேன். என்எஸ்சி இந்தியா வெப்சைட் போய்க்குங்க. ஃபஸ்ட்டு ஸோ ஜஸ்ட்டு ஆப்ஷன் செயின் என்எஸ்சின்னு அடிச்சுக்கோங்க, டைரெக்டாக வந்துடும். ஸோ ஆப்ஷன் செயினில் ஃபஸ்ட்டு நான் நிஃப்டிக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட இதை எடுத்துக்கிறோம் ஆப்ஷன் செயினை. எக்ஸ்பைரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷன் செயினை பார்க்க வேண்டிய டைம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்னிங் 10:30 அந்த டைமில் தான் உங்களுக்கு மார்னிங் மார்க்கெட்டாக ஓப்பன் ஆகி ஒரு 1 hour 15 minutes ஒரு 1.25 மணி நேரத்தில் நமக்கு எந்த டைரெக்ஷனில் இருக்கும், எந்த சைடு டிகே ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த டைமில் நம்ம ஆப்ஷன் செயினை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின் பில்டப் ஆகிட்டுருக்கும், ஓஐ சேஞ்ச் இன் ஓஐ எல்லாம் அப்டேட் ஆகிட்டுருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம எடுக்கும்போது நமக்கு கிளாரிட்டி கிடைக்காது. ஸோ ஒரு 10:30 அந்த டைமில் நமக்கு ஒரு கிளாரிட்டி, நம்ம என்ன கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டைம் டிகே அப்படிங்கிறத ஆப்ஷன் செயின் வச்சு தான் கேப்சர் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதுதான் ஆப்ஷன் செயின். ஃபஸ்ட்டு இதை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் செயினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைடு இருக்கும். அதாவது ஒன்று கால்ஸ்ன்னு இருக்கும், புட்ஸ்ன்னு இருக்கும். இருங்க லோட் ஆகட்டும் இந்த பின். ஸோ கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அப்படிங்கிற 2 சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த சைடு எல்லாம் கால், இந்த சைடு எல்லாமே வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் நமக்கு ஃபர்தராக இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கீழே போனோன்னே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லைட்டாக ஷேடாக இருக்குது. இங்கே வந்துட்டு பியூர் ஒயிட்டாக இருக்குது. இந்த சைடு கால் சைடு, இது வந்துட்டு கால் சைடு, இதெல்லாம் புட் சைடு. அதே மாதிரி புட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் ஷேடாக இருக்குது, இந்த சைடெல்லாம் வந்துட்டு ஒயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதில் என்னென்ன இந்த மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஷேடாக இருக்கிறது தான் இந்த மணி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். ஏன்னா ஸ்பாட் இங்கே இருக்குது அப்படின்னா இட் ஹாஸ் சம் வேல்யூ, இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கு. ஸோ ஒரு சம் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். இது பார்த்திங்கன்னா அட் த மணி 16,200 கிட்ட ஸ்பாட் இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஎம் இது வந்துட்டு இந்த மணி ஐடிஎம் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் இது ஒயிட் கலர் இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. மார்க்கெட் நகர இதெல்லாம் பார்த்திங்கன்னா 16 இப்போ மார்க்கெட் 16,400க்கு வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த மணி ஆகிடும், ஐடிஎம் ஆகிடும். 16,350 300 250. ஸோ மார்க்கெட் நகரதை பொறுத்து நமக்கு இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணியை டிஃபைன் பண்ணிக்கும். இந்த எக்ஸ்பிரி அன்றைக்கி ஃபார் ஓடிஎம் இருக்கிறதா 0 ஆகிடும். ஸோ அதை கேப்சர் பண்ணுறது நம்ம எக்ஸ்பிரி பண்ணுவோம். இது ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. இதே மாதிரி புட் சைடு மேலெல்லாம் அவுட் ஆஃப் த மணி, சென்டரில் வந்து அட் த மணி, கீழெல்லாம் இந்த மணி அப்படிங்கிறது இப்படி இருக்கும் இந்த மாதிரி. ஏன்னா இது அப்படியே கால் அண்ட் புட் 2 ஆப்போசிட் தானே, அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். இப்போ இதில் என்னென்ன காலம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் ஆஃப் த எந்த கான்ட்ராக்டோட லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்,
அதோட சேஞ்சு இதெல்லாம் நம்ம ஜீரோதாலேயே வரும். பிட் குவான்டிட்டி, பிட் ப்ரைஸ், ஆஸ்க் குவான்டிட்டி, ஆஸ்க் ப்ரைஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் ஆப்ஷன் செயினில். இப்படி தான் வந்துட்டு ஆப்ஷன் செயினை டிஃப்ரெண்ட் மணினஸை வச்சு வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன 10:30க்கு நம்ம ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அட் த மணிக்கிட்ட என்னென்ன கான்ட்ராக்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக கான்ட்ராக்ட் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரைக்ஸில் அதிகமாக கான்ட்ராக்ட் இருக்குது அப்படிங்க. இப்போ 16,300ல் நமக்கு 1,12,000 கான்ட்ராக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் 17,000, 65,000 கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 16,750ல் தான் 1,03,000 கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. அப்போ 16,300 அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 16,300 அப்படிங்கிறது கால் சைடு ரெசிஸ்டன்ஸ், கால் சைடு அதிகமாக இருந்தது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ இது இன்க்ரீஸ் ஆகுதா, இது வீக் ஆகுதா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வீக் ஆகுதா இல்லை ஸ்ட்ராங் ஆகுதா அப்படிங்கிறது எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குல்ல, இது 58,000 இருக்குது, இது 60,000 கான்ட்ராக்ட் ஆட் ஆச்சுன்னா ஓகே இன்னும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது, மார்க்கெட் இது தாண்டி போகிறதுக்கு பிக் பிளேயர்ஸ் விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. லைட்டாக ஜூம் பண்ணுறவங்களுக்குங்க. ஸோ இதுதான் 16,300க்கு இப்போ 1,12,000 கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இதை தாண்டி போக மேலே பார்த்திங்கன்னா 240 சம்திங் வரைக்கும் போச்சு, 215 வரைக்கும் போச்சு. அப்புறம் கான்ட்ராக்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குன்னா அது பக்கத்தில் போக முடிய மாட்டேங்குது மார்க்கெட்னால. மார்க்கெட் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போக போக உங்களுக்கு வீக் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஜோனில் இருக்குது அப்படின்னா இதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் தள்ளி அவுட் ஆஃப் த மணியில் நம்ம டிகே வந்துட்டு அதிகமாக இல்லை ஆப்போசிட்டில் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி 16,300 தாண்டி ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் ஓடிஎம்லாம் செல் பண்ணும்போது நம்ம 16,300 தாண்டும் போது நம்ம கொஞ்சம் சப்போஸ் ஏதோ ஒரு பெரிய நியூஸ்னால தாண்டுது அப்படிங்கும்போது நம்ம க்ளோஸ் பண்ணி இல்லை அப்படிங்கும்போது எண்ட் ஆஃப் டேயில் மார்க்கெட் ஏறி இறங்கும்போது டைம் டிகே வந்துட்டு வேல்யூ லூஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் 10:30க்கு எடுக்கிறீங்க இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொசிஷன்ஸ் மோஸ்ட்லி 10:30க்கு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதாக இருக்கும். இதே மாதிரி பாருங்கள் புட் சைடு. ஸோ புட் சைடு உங்களுக்கு எந்த சைடு கான்ட்ராக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,89,000 கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 16,000 புட்டில் இருக்குது. சரிங்களா, 16,000 புட்டில் 1,89,000 கான்ட்ராக்ட் இருக்குது. இந்த வேல்யூ உங்களுக்கு ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1,10,000 கான்ட்ராக்ட் ஃபர்தராக ஆட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, 17,000 புட்டில் அதிகமாக ஆட் ஆகிருக்கு. அப்போ இது வந்துட்டு நல்ல சப்போர்ட் ஜோன். ஸோ கான்ட்ராக்ட் அதிகமாக இருந்ததுன்னா செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக கான்ட்ராக்ட் செல் பண்ணியிருக்காங்க. அப்போ செல்லர்ஸ் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பவர்ஃபுல்லான பீப்புள். ஏன்னா அவங்க பிக் மணியை வந்துட்டு நிறைய செல் பண்ணுறதுக்கு அதிகமாக கேபிட்டல் இருக்கனால பெரிய பிளேஸில் பார்த்திங்கன்னா செல் தான், அவங்க தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ கான்ட்ராக்ட் எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் மார்க்கெட். அந்த மாதிரி மார்க்கெட்டை மூவ் பண்ணுவாங்க. கேஷில் ப்ளே பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸில் ப்ளே பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ஸில் ப்ளே பண்ணுவாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ஜோன் வந்துட்டு 16,000 அப்படிங்கிறது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம அதுக்கு கீழே செல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு டைம் டிகே அந்த வேல்யூ கொஞ்சம் தள்ளி ஒரு 4-5 ஸ்ட்ரைக் தள்ளி செல் பண்ணும்போது நமக்கு டிகே வந்துட்டு கேப்சர் பண்ணலாம். அப்போ மார்க்கெட் 16,000க்கும் 16,300க்கும் இன்றைக்கி மார்னிங்லேருந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேப்சர் பண்ணிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம செல்லிங் பண்ணிடலாம். சரிங்களா, இந்த மாதிரி. ஸோ எந்த சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ, இப்போ ஒரு சைடு இந்த சைடு கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருக்குன்னா இந்த சைடு புட் சைடு ஃபார் ஓடிஎம்மில் நம்ம செல் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே அடிஷன் பார்த்திங்கன்னா 1,10,000 இருக்குது, ஆனால் இங்கே அடிஷன் பார்த்திங்கன்னா வெறும் 58,000 தான் இருக்குது. இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா பாதி அதிகமாக. அப்போ புட் சைடு தான் கீழே போகிறக்கு மேலே போகிறதுக்கு புட்டை அதிகமாக செல் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். அப்போ புட்டை செல் பண்ணணும். மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா புட்டை செல் பண்ணுவோம். இங்கே ஒரு ரேஞ்ச் ரெண்டுமே ஈக்குவலாக பில்டப் ஆகிருக்கு கால் அண்ட் புட் அப்படின்னா ரெண்டு சைடும் நீங்கள் ஸ்ட்ராடில் அதாவது ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் செயினை ரீட் பண்ணி அந்த பர்டிகுலர் டேட்டா இது மார்னிங் 10:30க்கு பார்க்குறோம் அப்படின்னா அது ஃபர்தராக இன்க்ரீஸ். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போனாலும் இதெல்லாம் மைனஸில் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் இதெல்லாம் வந்துட்டு அன்வைண்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கால் டுவர்ட்ஸ் 16,000லேருந்து 16,300 200 215 வரைக்கும் போனாலே இதெல்லாம் இந்த மணியில் இருக்கிறதா இதெல்லாம் எப்படியும் ஜீரோ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் செல் பண்ணியிருக்கிறவங்க அன்வைண்டிங் பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது.
புதுசாக கான்ட்ராக்ட் ஆட் ஆகலை, இங்கெல்லாம் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கு. 1,89,000 இருந்தது, சேஞ்ச் ஃபர்தராக ஈக்குவலாக ஆல்ரெடி இருந்ததுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பில்டப் ஆகிருக்கு. அப்போ 16,000 அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இதை தாண்டி கீழே போகிறது கஷ்டம். ஏன்னா இதை தாண்டி போகும்போது ஆல்ரெடி செல் பண்ணியிருக்கவங்களுக்கு லாஸ் ஆகிடும், அதனால அதை தாண்டி போக விட மாட்டாங்க. அப்போ இது ஃபர்தராக உங்களுக்கு இந்த 16,300 வீக் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்படிங்கும்போது மார்க்கெட் அப்பில் ஷூட் ஆக ஆரம்பிச்சிரும். அதுதான் உங்களுக்கு கான்செப்ட். ஸோ ஆப்ஷன் செயினில் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டெல்லாம் செல்லிங் கான்ட்ராக்டு, ஏன்னா இது செல் பண்ண தான் யாரோ ஒருத்தர் பை பண்ண முடியும். அப்போ செல்லர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிளேயர்ஸ், அவங்களோட வியூ தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் அவங்கள பேஸ் பண்ணி தான் வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எந்த சைடு கான்ட்ராக்ட் அதிகமாக இருக்கோ அந்த சைடு செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐடியாவாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு மூமெண்டம் இருக்கும். சரிங்களா? இதேவே சேம் பேங்க் நிஃப்டிலும் நீங்கள் சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியில் போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமாக கான்ட்ராக்ட் ஆட் ஆகிட்டுருக்கு அட் த மணி கிட்ட போய்க்குங்க. அட் த மணிலேருந்து 2-3 ஸ்ட்ரைக் தள்ளி எதில் வந்தீங்கன்னா அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்துட்டு எந்த சைடு இப்போ 75,000 35,000 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, 34,200 62,000 கான்ட்ராக்ட் பண்ணி 34,500 இருக்குது. புட் சைடு பார்க்கலாம். 34,000 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,13,000 கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 34,000 புட்டில் ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் 34,000 அப்படிங்கிறது நல்ல ஒரு லெவல், சப்போர்ட் லெவல். மார்க்கெட் இதுக்கு கீழே ஃபர்தராக இங்கே சேஞ்ச் இன் ஓய் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா 90,000 கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் இப்போ கூட கொஞ்சம் தள்ளி 34,000னா 33,500 33,000 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை செல் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு டிஃபைன் ரிஸ்க் வச்சுக்கணும். ஒரு லாட்டுக்கு ஒரு 1,500 இல்லை 2,500 அந்த மாதிரி வச்சுட்டு டெய்லியும் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு டிகேவை கேப்சர் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்கும் கிளாரிட்டிக்காக. மார்க்கெட் டைரக்ஷன் பார்த்துட்டோம். இதை வச்சுட்டு எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆப்ஷன் செயின் மார்க்கெட் டைரக்ஷன். ஸோ எங்கெங்கே பொசிஷன் ஆஃப் த ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பிக் பிளேயர்ஸ்னால் எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமான கான்ட்ராக்ட், இப்போ 1 lakh கான்ட்ராக்ட் 34,000 அங்கே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிக் பிளேயர்ஸ் அதிகமாக புட்டை செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். பிசிஆர் அப்படிங்கிறது புட் கால் ரேஷியோ. இந்த ஃபைனலாக நமக்கு ஓஐ டேட்டா வேல்யூ கீழே இருக்குல்ல, இந்த பிசிஆர்னால் புட், பிசிஆர் புட் கால் ரேஷியோ. அப்போ புட் டிவைட் பை கால், புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன 11,04,981 டிவைடட் பை 930. அப்போ இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு கிரேட்டர் தேன் 1 அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா புட்டு அதிகமான வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ புட்டு அதிகமாக ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். இது லெஸ் தேன் 1 இருந்தது அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே போகும். ஸோ இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். ஸோ தேங்க்யூ. இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். 10:30 டைமு, அந்த டைமில் ஆப்ஷன் செயினை ரீட் பண்ணிங்க. எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் இதாக இருக்குது, ஃபர்தராக சேஞ்ச் இன் ஓய் என்ன ஆகுது த்ரூ அவுட் த டே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷனில் ஃபார் ஓடிஎம்மில் அடித்து ஒரு 30-40 பாயிண்ட் வந்துட்டு கேப்சர் பண்ணலாம். 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சுக்கிறீங்க அப்படிங்கும்போது இதாக இருக்கும். இல்லை அந்த முக்கியமான லெவலை வந்துட்டு பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கும்போது நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.